ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக நாங்கள் ராஜபாளையமில் இருக்க டைனாஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது டிசம்பர் மந்த். ஸோ பயங்கரமாக அவங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சைட் போகும்போதே பயங்கர அட்ராக்டிவாக அந்த கலர்ஸ் அந்த லைட்ஸுக்கே உள்ளே போகணுன்னு தோணுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. உள்ளே போனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேரும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி உட்காந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு ராயல் லுக் ஆக்சுவலாக அதை கொடுத்துச்சு. நாங்கள் போன டைமில் ஓரளவுக்கு டீசெண்டான க்ரௌடுமே இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் ஒரு 7:30 to 8 இருக்கும் நைட்டில். அண்டு டிசம்பர் மாதம் வேறு, வெளியவும் பயங்கரமாக குளிராக இருந்துச்சு. உள்ளேயும் எல்லா ஏசிஸுமே ரன்னிங்கில் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல குளிர் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தேடி தான் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு எங்களோட சீட்டில் போய் உட்காந்தோம். ஒரு இடத்துல போய் உட்காந்து பார்த்தோம். அங்கேயும் செம்ம குளிராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அவங்ககிட்ட ஏசியை வேறு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுங்கள், ஒரு சில ஏசிலாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோம். அந்தளவுக்கு அவங்க 6 to 7 ஏசிஸ்க்கு மேலே கண்டினியூஸாக ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்த பிடிச்சிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் என்னென்னலாம் வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு சிக்கன் ரேப், அது ஒரு ரோல் டைப்பில் இருக்கும். அண்ட் அவங்களோட ஒரு தந்தூரி சிக்கன் சாண்ட்விச்சும் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் அவங்களோட சிக்கன் பாப்பர்ஸ், இது வெளி இடத்துல பாப்கார்ன் சிக்கன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ஆஃப் சிக்கன் இருக்கிற மாதிரி அந்த சிக்கன் பாப்பர்ஸும் வாங்கியிருந்தோம். அண்ட் இது எங்களோட யூஷுவல் ஃபேவரேட்டான சிக்கன் விங்ஸு, நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு விங்ஸு. ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த சிக்கன் ரேப்பு தான் ஓப்பன் பண்ணோம். ஆக்சுவலாக நல்லா சிக்கன் லோடடாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் உள்ள வெஜ்ஜீஸ் அண்ட் மயோனீஸோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே அவங்க கொடுத்த அந்த பரோட்டா மாதிரி இருக்கிற ஒரு லேயருமே செம்ம சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ரோல் டைப்பில் தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட சிக்கன் சாண்ட்விச் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சிக்கன் பாப்பர்ஸ், அந்த பாப்கார்ன் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வெளியே இருந்துச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக டெண்டரியாக இருந்துச்சு அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இது எங்களோட ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது சிக்கன் விங்ஸ். நல்லா பொறுன்னு வேறு லெவல் கிறிஸ்பியான அவுட்டரும் உள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆகி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு கேஎஃப்சியை விட யூஸ்வலாக எங்கள் ஊரில் இருக்க இந்த டைனாஸ்டியில் தான் எங்களுக்கு இந்த சிக்கன் விங்ஸ் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் எல்லாமே பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக தான் இருந்துச்சு. அண்ட் மேபி இந்த சாண்ட்விச்சில் கொஞ்சம் மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி டின்னரில் ஓவராலாக நாங்கள் சாப்பிட்டு வைண்ட் அப் பண்ணது.